தி லார்ட். பிரேஸ் தி லார்ட். இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல்ல வாசகத்தின் வழியாக வெளிச்சம் நிகழ்ச்சியை பார்க்குற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறோம். இந்த புதிய நாளுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லி நம்ம தேவைகளுக்காக ஜெபிக்கலாம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். எங்களை அளவுக்கு அதிகமாய் அன்பு செய்யும் எங்கள் அன்பு தந்தையே, இந்த புதிய நாளுக்காகவும் இந்த நல்ல தருணத்துக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமேன். இன்றைய வாசகத்தின் வழியாக திருமகன் இயேசுவின் குணமளிக்கும் வல்லமையையும் அவர் மீது மக்கள் கொண்டிருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையையும் நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, சாலமோன் கட்டிய அந்த கோவிலில் உம்முடைய மாட்சி ஒரு மேகமாக இறங்கி வந்தது போல இந்த நாளிலும் உம்முடைய பிரசன்னத்தால எங்களை நிரப்பும். அந்த பிரசன்னத்தின் மகிமையால எங்களால நிக்க கூட முடியாத அளவுக்கு உம்முடைய வல்லமை எங்களை ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரே, சாலமோன் அரசர் உமக்காக ஒரு இல்லத்தை கட்டி அங்கே உமது உடன்படிக்கை பேழையை வைத்தது போல நாங்களும் எங்களுடைய இதயங்களை உமக்கான ஒரு இல்லமாக மாற்றி அமைக்க ஆசைப்படுகிறோம். கெனசரேத்து பகுதி மக்களுக்கு இயேசுவின் தொடுதல் வழியாக நீர் குணமளித்தது போல, ஆமா, வாசகத்தின் வழியாக வெளிச்சம் என்ற இந்த நிகழ்ச்சியை இன்றைய வார்த்தை யூடியூப் சேனலில் பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் உடைய குணமளிக்கும் வல்லமையை அனுப்பும். அவர்களுடைய உடல் நோய்கள், மனக்கவலைகள், ஆன்ம பலவீனங்கள், இது எல்லாத்தையும் திருமகனின் திருக்கரங்களில் சமர்ப்பிக்கிறோம். அவர்களை தொட்டு குணமளித்தருளும். ஆமென். உமது மாட்சி சாலமோனின் கோவிலை நிரப்பியது போல உமது பிரசன்னம், உமது அருள், உமது ஷிஃபா அவர்களுடைய இல்லங்களையும் உள்ளங்களையும் நிரப்பப்பட்டும் அவர்களுடைய பாவங்களையும் குறைகளையும் மன்னியும். உமது வார்த்தையின் வழியாக பெறுகிற அந்த ஒளியை கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை பாதைகள் பிரகாசமடைய செய்யும். அவங்க உள்ளத்தில் இருக்கிற அந்த நம்பிக்கையின் சிறிய பொரிய குணமளிக்கிற ஒரு பெரிய அக்னியாக மாற்றுங்கப்பா. உம்முடைய குணமளிக்கும் அருளும் இரக்கமும் கிருபையும் அவங்க மேல புளியப்படணும்னு மன்றாடுறோம். பராமரிப்பாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் இவங்க எல்லாரையும் ஆசிர்வதியும். அவங்க கிறிஸ்துவின் இரக்கத்தின் கருவிகளா செயல்படணும். விசுவாசத்தோட உம்மை தேடுற ஒவ்வொருத்தரும் அவங்க நம்பிக்கையின் வழியா உம்மோட மீட்பின் வல்லமைய உணர நீங்க அருள் செய்யணும். திருச்சபையும் அதோட ஊழியர்களும் கடவுளோட பிரசன்னத்தை உண்மையா பறைசாற்றுபவர்களா விளங்கணும். வழிபாட்டுக்காக கூடி வர்ற சமூகங்கள் எல்லாம் உம்மோட மகிமையாலும் சமாதானத்தாலும் நிரப்பப்படணும்னு ஜெபிக்கிறோம். எங்கள் இதயங்கள் நீர் தங்குகிற பவித்திர ஆலயங்களா மாற எங்களையும் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பாவங்களை மன்னியும், உமது இரக்கத்தையும் கிருபையையும் எங்கள் மீது பொழிந்தருளும். உமது குணமளிக்கும் தொடுதலை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர வரம் தாரும். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம், எங்கள் அன்பு தந்தையே. ஆமேன். ஆமேன். சரி, இப்ப நாம இன்றைய வாசகங்களை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இன்னைக்கு பொதுக்காலம் 5ஆம் வாரத்துல திங்கட்கிழமைக்கான வாசகங்களை கேட்க போறோம். முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூல்ல இருந்து வருது. சரி, இன்றைய வாசகங்களோட ஆன்மாவுக்கு பொருத்தமான ஒரு சின்ன ஸ்டோரியை கேட்போம். கேட்கலாம். ஒரு மகன் வெளிநாட்டுல பல வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறான். எதுக்குன்னா தன்னோட அப்பாவுக்காகவே ஒரு பெரிய அழகான வீட்டை கட்டணும்னு. எல்லா வேலையும் முடிஞ்சதும் தன் அப்பாவை அந்த வீட்டுக்குள்ள கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறான். அந்த அப்பா அந்த வீட்டை எல்லாம் சுத்தி பாக்குறாரு, அந்த வேலைப்பாடுகளை ரசிக்கிறாரு. எல்லாம் பார்த்து முடிச்சதும் மகனோட கண்ணை பார்த்து சொல்றார், மகனே, இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இந்த செங்கற்களை விட இதுல இருக்கிற உன்னோட அன்புதான் எனக்கு பெருசு. நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்லி அவனை அணைச்சிக்கிறார். அந்த மகனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான அர்ப்பணிப்பு நிகழ்வு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வாசகம். நிச்சயமாக அந்த மகனோட அன்பு போல இங்க சாலமன் அரசர் மற்றும் இஸ்ரேல் மக்களின் ஒட்டுமொத்த அன்பும் பக்தியும் கடவுளுக்காக ஒரு இல்லமா உருவெடுத்திருக்கு. அரசர்கள் முதல் நூலில் 8ஆம் அதிகாரத்துல அந்த வரலாற்று தருணத்தை தான் நாம இன்னைக்கு விரிவாக சிந்திக்க போகிறோம். இதுக்கு பின்னால ஒரு பெரிய பிரம்மாண்டமான நிகழ்வு இருக்கு. அதாவது அரசர் சாலமோன் கடவுளுக்காக ஒரு மாபெரும் கோவிலை கட்டி முடிச்சிட்டாரு. இப்போ அந்த கோவிலுக்குள்ள இஸ்ரேல் மக்களோட மிக புனிதமான பொருளான உடன்படிக்கை பேழையை கொண்டு வர நிகழ்வு தான் இது. முதல்ல இந்த நிகழ்வோட பிரம்மாண்டத்தை நாம புரிஞ்சுக்கணும். வசனங்கள் 1லிருந்து 5 வரைக்கும் பார்க்கும்போது சாலமன் அரசர் ஒரு சிலரை மட்டும் அழைக்கல. இல்லவே இல்ல. இஸ்ரேல் பெரியோர்கள், குலத்தலைவர்கள், மூதாதையர் குடும்பத் தலைவர்கள்னு தேசத்தோட மிக முக்கியமான எல்லாரையும் எருசலேமுக்கு அழைக்கிறார். நோக்கம் ஒண்ணுதான், ஆண்டவருடைய உடன்படிக்கை பேழைய தாவீதின் நகரமாகிய சியோனிலிருந்து அந்த புதுசா கட்டப்பட்ட கோவிலுக்குள்ள கொண்டு வரணும். இதேதோ ஒரு சாதாரண நாள்ல நடக்கல.
7ஆம் மாதத்துல கூடார பண்டிகையின் போது நடக்குது. அதாவது இது ஒரு தேசிய திருவிழா. ஆமா, இந்த நிகழ்வோட வரலாற்று பின்னணியை நம்ம ஆழமா பார்க்கணும். இந்த உடன்படிக்கை பேழைங்கிறது வெறும் பெட்டி இல்ல. அது கடவுள் இஸ்ரேல் மக்களோடு இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிருஷ்யான்னு இருக்கு அடையாளம். பல நூற்றாண்டுகளா அதுக்குன்னு ஒரு நிரந்தரமான இடமே இல்ல. சரிதான். மக்கள் பாலைவனத்துல பயணம் செஞ்ச காலத்துல இருந்து ஒரு சந்திப்பு கூடாரத்துக்குள்ளதான் அதுவும் அவங்களோடவே பயணம் செஞ்சது. தாவீது அரசர் அதை எருசலேமுக்கு கொண்டு வந்த பிறகும் கூட அது ஒரு கூடாரத்துல தான் வைக்கப்பட்டது. ஆமா, இப்போதான் வரலாற்றிலேயே முதல் முறையா கடவுளோட பிரசன்னத்துக்குன்னு ஒரு நிரந்தரமான கம்பீரமான ஒரு இல்லம் கட்டப்பட்டிருக்கு. அந்த இல்லத்துக்குள்ள கடவுளோட உடன்படிக்கை பேழ வருது. இது ஒரு பொருளை இடம் மாத்துறது இல்ல. அதுக்கும் மேல கடவுளோட உடன்படிக்கைக்கும் அவருடைய பிரசன்னத்திற்கும் ஒரு நிரந்தரமான வீட்டை கொடுக்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம் இது. அங்க இந்த மக்களோட அர்ப்பணிப்பை பாருங்க. அரசரும் மக்களும் சேர்ந்து என்னவோ கணக்கிடவோ முடியாத அளவுக்கு ஆடுகளையும் மாடுகளையும் பலியிடுறாங்க. ஒரு மிகப்பெரிய பலி. இது அவங்களோட நன்றியையும் கடவுள் மேல அவங்க வச்சிருந்த அந்த பயபக்தியையும் காட்டுது. அவங்க வெறும் கடமைக்காக இதை செய்யல. அவங்களுடைய முழு இதயத்தோட, ஆண்டவரே எங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே நீங்க கொடுத்ததுதான், இதுல ஒரு பகுதியை உங்களுக்கு தர்றோம் அன்னு சொல்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பாக. அடுத்ததா குருக்கள் அந்த பேழையே கோவிலோட கருவறைக்குள்ள, அதாவது திருத்தூயகத்துக்குள்ள கொண்டு போய் வைக்கிறாங்க. மிகவும் பரிசுத்தமான இடத்துக்குள்ள. ஆமா, அங்கே கெருபுகளின் இறக்கைகளுக்கு கீழே வைக்கிறாங்க. இந்த கெருபுகள் கடவுளோட தூய்மையையும் மாட்சிமையும் காத்து நிற்கிற தேவதூதர்கள். அவங்களுடைய இறக்கைகள் பேழைய மூடியிருப்பது கடவுளோட உடன்படிக்கை எவ்வளவு பரிசுத்தமானது, அது பாதுகாக்கப்பட வேண்டியது அன்னதை காட்டுது. அந்த இடத்தோட பரிசுத்தத்தை இது உணர்த்தது. ஆமா, அது கடவுளோட பிரசன்னத்தோட மையம். தலைமைக்குரு மட்டுமே, அதுவும் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் அங்க போக முடியும். இங்கதான் ஒரு முக்கியமான ஆச்சரியமான ஒரு தகவல் இருக்கு. வசனம் 9 சொல்லுது, அந்த பேழைக்குள்ள வேற எதுவும் இல்ல, 2 கற்பலகைகளை தவிர. ஆமா, அது ரொம்ப முக்கியம். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தப்போ ஓரேப் மலையில கடவுள் மோசே மூலமா கொடுத்த 10 கட்டளைகள் எழுதப்பட்ட அந்த 2 கற்பலகைகள் மட்டும்தான் அதுக்குள்ள இருந்துச்சு. இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா பிற்காலத்துல எபிரேயருக்கு எழுதிய தல்முகத்துல பார்க்கும்போது அதுக்குள்ள மன்னாவும் ஆரோனின் கோலும் இருந்ததா ஒரு குறிப்பு இருக்கு. ஆனா இந்த வரலாற்று தருணத்துல கற்பலகைகள் மட்டும்தான் இருந்ததா அரசர்கள் நூல் பதிவு செய்யுது. இது ரொம்ப ஆழமான ஒரு செய்தி. அந்த பேழையோட சக்தி அது தங்கத்தால செய்யப்பட்டதுனாலயோ அதுக்குள்ள பொக்கிஷங்கள் இருக்கிறதுனாலயோ வரல. அதோட முழு புனிதமும் அதுக்குள்ள இருந்த கடவுளோட வார்த்தையால, அதாவது அவருடைய உடன்படிக்கையால தான் வந்தது. கடவுள் தன் மக்களோடு செஞ்சுகிட்ட ஒப்பந்தத்தோட சின்னம் அந்த கற்பலகைகள். நான் உங்கள் கடவுளாயிருப்பேன், நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள் என்ற வாக்குறுதியின் ஆவணம் அது. அப்போ மன்னா, ஆரோனின் கோல் அது பிற்காலத்துல சேர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த கோவில் அர்ப்பணிப்பின் போது உடன்படிக்கையின் மையமாகிய அந்த வார்த்தை மட்டுமே முன்னிலைப்படுத்தப்படுது. நம்மோட உறவு கூட அப்படிதான். வெளித்தோற்றத்தை விட கடவுளோட வார்த்தைக்கு நாம கொடுக்கிற இடம் தான் நம்மள புனிதப்படுத்துது. ரொம்ப அழகான விளக்கம். நம்ம வாழ்க்கையில ஆடம்பரங்களோ செல்வங்களோ நமக்கு புனிதத்தை தராது. கடவுளோட வார்த்தையை நம்ம இதயத்துல வைக்கும்போதுதான் நாம புனிதமாகறோம். சரியாக சொன்னீர்கள். இப்போ அந்த நிகழ்வோட உச்சக்கட்டத்துக்கு வரோம். கற்பனை பண்ணி பாருங்க, குருக்கள் அந்த திருத்தூயகத்தை விட்டு வெளியே வர்றாங்க. அவங்க வேலையை முடிச்சிட்டாங்க. அவங்க வேலையை முடிச்சதும் அப்போ ஒரு மேகம் ஆண்டவரின் இல்லத்தை, அதாவது முழு கோவிலையும் நிரப்புது. அந்த மேகத்தோட பிரகாசம் காரணமா குருக்களால அவங்க வேலையை கூட தொடர்ந்து செய்ய முடியல. நிக்க கூட முடியல. ஆமா, நிக்க கூட முடியல. ஏன்னா ஆண்டவரோட மாட்சி அந்த இடத்த முழுமையா நிரப்பிருச்சு. இது கடவுள் அந்த இல்லத்தை ஏத்துக்கிட்டாருன்னு ஒன்னதுக்கு ஒரு மறுக்க முடியாத அடையாளம். சந்தேகமே இல்ல. சாலமோன் கட்டிய அந்த கோவில கடவுள் தன்னுடைய இல்லமா அங்கீகரிக்கிறார். அது மனிதர்கள் கட்டிய இடமா இருந்தாலும் இப்போ அது கடவுளோட வாசஸ்தலமா மாறுது. இந்த மேகம் இதுக்கு வேற ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா? நிச்சயமா. இந்த மேகம் திருவிவிலியம் முழுக்க கடவுளோட பிரசன்னத்துக்கான ஒரு முக்கியமான அடையாளம். சீனாய் மலையில கடவுள் மோசேயோட பேசினப்போ மேகம் இருந்துச்சு. பாலைவனத்துல இஸ்ரேல் மக்களை வழி நடத்தினது ஒரு மேகத்தூண். ஓ ஆமா, மேகத்தூண், நெருப்புத்தூண். இது கடவுள் பேசாம செய்யற ஒரு செயல்.
நான் இங்க இருக்கிறேன், இது என்னுடைய இடம் சொல்ற மாதிரி இருக்கு. குருக்களால் நிக்க முடியாத அளவுக்கு அந்த மாட்சி இருந்துச்சுன்றது அது எதை காட்டுது? மனித சக்தியால கடவுளோட பிரம்மாண்டத்தை தாங்க முடியாதுன்னு அதை காட்டுது. மனுஷன் எவ்வளோ பெரியவனா இருந்தாலும் கடவுளோட பிரசன்னத்தின் முன் நாம ஒன்றுமில்ல. இதை பார்த்ததும் சாலமோன் சொல்றார், ஆண்டவரே, நீர் கரிய மேகத்தில் உறைவதாகச் சொன்னீர், நீர் என்றென்றும் தங்கி வாழ உயர் இல்லம் ஒன்றை உமக்காக கட்டியுள்ளேன். ஆமா, கடவுளோட பிரம்மாண்டமான புரிந்து கொள்ள முடியாத தன்மையை சாலமோன் ஏத்துக்கிறார். அந்த கரிய மேகம் அப்படிங்கிறது கடவுளோட மறைபொருளான தன்மையை குறிக்குது. அவரை முழுசா யாராலும் புரிஞ்சுக்க முடியாது. ஆனாலும் அந்த மாபெரும் கடவுள் தங்களோட வாழ்றதுக்காக இந்த சின்ன இடத்துக்குள்ள வர சம்மதிச்சத நினைச்சு அவர் கொண்டாடுறார். இது ஒரு பெரிய முரண்பாடு இல்லையா? ஆமா, வானமும் வானுலகமும் கொள்ளாத கடவுள் மனிதன் கட்டிய ஒரு கோவிலுக்குள்ள வர சம்மதிக்கிறார். இது கடவுள் தன் மக்கள் மேல வச்சிருக்கிற அளவற்ற அன்பை காட்டுது. இது நமக்கு என்ன சொல்லுது? நாம நம்ம இதயத்தை கடவுளுக்காக தயாரிக்கும் போது நம்ம தாழ்ச்சியான உள்ளத்தையும் அவர் ஒரு கோவிலா ஏத்துக்கிட்டு தன்னோட மாட்சியால நிரப்ப தயாரா இருக்கிறார். அருமையான சிந்தனை. சாலமோன் தங்கம், வெள்ளி, மரம் கொண்டு ஒரு கோவில கட்டினா. ஆனா புதிய உடன்படிக்கையில தூய பவுல் சொல்ற மாதிரி நாம தான் கடவுள் வாழும் உயிருள்ள கோவில்கள். ஆமா, நாமே கடவுளின் கோவில். நம்ம இதயத்தை ஜபத்தாலும் நற்செயல்களாலும் மன்னிப்பாலும் தயாரிக்கும் போது கடவுளோட பிரசன்னமாகிய அந்த மேகம் நம்ம உள்ளத்தையும் நிரப்போம். அந்த பிரசன்னத்தை உணர்வதுதான் உண்மையான ஆன்மீக அனுபவம். இன்றைக்கு நாம பார்த்த இந்த வாசகம் கடவுள் தன்னுடைய மக்களோடு வாழ எவ்வளவு ஆசைப்படுகிறார் என்பதை ரொம்ப அழகா காட்டுது. சாலமோனின் கோவில் ஒரு கட்டிடம், ஆனா புதிய உடன்படிக்கையில நாம் தான் கடவுள் வாழும் உயிருள்ள கோவில்கள். நம்முடைய உள்ளத்தை அவருக்காக திறக்கும்போது அவருடைய மாட்சி நம்மை நிரப்பும். இந்த முதல் வாசகத்தோட மாபெரும் கொண்டாட்டத்துக்கு பதிலா வர்ற திருப்பாடல் மக்களோட மனநிலையை அப்படியே காட்டுது. அதோட பல்லவி, ஆண்டவரே, உமது உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆமா, இது ஒரு கொண்டாட்ட பாடல், ஒரு ஊர்வல பாடல்னு கூட சொல்லலாம். இது கடவுளோட பிரசன்னத்தை நம்ம கிட்ட வர சொல்லி அழைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த அழைப்பு. ஆமா, இப்ப நாம முதல் வசனங்களை பார்ப்போம். வசனங்கள் 6 மற்றும் 7. திருப்பேழை எப்ராத்தாவில் இருப்பதாக கேள்விப்பட்டோம். வனவழியான யகாரில் அதை கண்டுபிடித்தோம். அவரது உறைவிடத்திற்குச் செல்வோம். வாருங்கள், அவரது திருவடி தவிசில் விழுந்து பணிவோம். இதுல திருப்பேழை அப்படிங்கிறது கடவுளோட உடனிருப்புக்கு அடையாளமா இருந்த அந்த உடன்படிக்கை பேழையை குறிக்குது இல்லையா? மிகச்சரிய சொன்னீங்க. அது ஒரு காலகட்டத்துல இஸ்ரேல் மக்கள் கிட்ட இருந்து பறிக்கப்பட்டு பல இடங்களுக்கு அலைஞ்சு திரிஞ்சது. ஆமா, அத மீண்டும் கண்டுபிடிச்ச அந்த நிகழ்வைத்தான் இந்த வசனங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துது. சொல்ல போனா எப்ராத்தா, யகார்னு சொல்ற இடங்கள்லாம் அந்த பேழை எங்கெல்லாம் இருந்துச்சு, எங்க கண்டுபிடிக்கப்பட்டுச்சுங்கிறத காட்டுது. ஆமா, கடவுளோட பிரசனமே தங்களை விட்டு போயிடுச்சுன்னு நினைச்ச மக்களுக்கு அது திரும்ப கிடைச்சது ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம். அதனாலதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு சந்தோஷமா கூப்பிட்டுக்கிறாங்க. ஆமா, அது உறைவிடத்திற்கு செல்வோம் வாருங்கள்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மகிழ்ச்சியா அழைப்பு விடுக்கிறாங்க. இது நம்ம வாழ்வுலயும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. என்ன இது? நாம கடவுளை விட்டு விலகி போகும்போதெல்லாம் நாமளும் திரும்ப அவரை தேடி ஆலயத்துக்கு போகணுங்கிற அவசியத்தை இது உணர்த்துது. ரொம்ப சரி. இப்போ அடுத்த வசனங்கள் 8 மற்றும் 9. ஆண்டவரே, நீர் உமது வல்லமை விளங்கும் பேழையுடன் உமது உறைவிடத்தினுள் எழுந்தருள்வீராக. உம் குருக்கள் நீதியை ஆடையாக அணிவார்களாக. உம் அன்பர்கள் அக்களித்து பாடுவார்களாக. இந்த வரிகள் ஒரு பிரம்மாண்டமான ஊர்வலத்தை நம்ம கண்முன்னாடி கொண்டு வருது. ஆமா, கடவுளோட பிரசன்னமான அந்த உடன்படிக்கை பேழைய எருசலேம் நோக்கி ஊர்வலமா எடுத்துட்டு போறாங்க. ஆண்டவர் தன்னோட வல்லமையோட அந்த ஆலயத்துக்குள்ள எழுந்தரணும்னு வேண்டிக்கிறாங்க. அதுல உம் குருக்கள் நீதியை ஆடையாக அணிவார்களாக என்ற வரி எவ்வளவு அழகான ஒரு வரி. ஆமா, ரொம்ப ஆழமான வரி அது. குருக்கள் வெளி ஆடைகளை மட்டும் இல்ல, உள்ளத்துல நீதியையும் பவித்திரத்தையும் ஆடையா அணியணும்னு இது காட்டுது. நிச்சயமா, அப்பதான் மக்களோட ஜெபங்களும் வழிபாடுகளும் கடவுளுக்கு ஏத்ததா இருக்கும். உண்மைதான். குருக்கள் நீதியோட இருக்கும்போது அதோட விளைவு என்னவா இருக்கு? மக்கள் அக்களித்து பாடுவார்கள். அதாவது அவங்க வாழ்க்கையில சந்தோஷமும் கொண்டாட்டமும் நிறைஞ்சிருக்கும். இது கடவுளோட ஆசீர்வாதம் அவங்க மேல தங்கறத குறிக்குது. சரி, இப்போ கடைசி வசனம் 10ஆம் வசனம். நீர் திருப்பொழிவு செய்த அரசரை உம் ஊழியராகிய தாவீதின் பொருட்டு புறக்கணிக்காதீர். இது தாவீது அரசருக்காகவும் அவரோட வம்சத்துக்காகவும் செய்யப்படுற ஒரு மன்றாட்டு. தாவீது கடவுள் மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தாரு.
கடவுளோட பேழைக்காக ஒரு நிலையான ஆலயத்தை கட்டணும்னு ஆசைப்பட்டாரு. ஆமா. அதனால அந்த தாவீதின் பொருட்டா அவரோட வம்சத்துல வர அரசர்களை புறக்கணிக்க வேண்டான்னு ஜெபிக்கிறாங்க. இந்த ஜெபம் புதிய ஏற்பாட்டுல முழுமையா நிறைவேறுது, அப்படிதானே? ஆமா, தாவீதோட மகனான இயேசு கிறிஸ்து தான் உண்மையான அரசர். தந்தை தாவீதோட மகனான இயேசுவின் பொருட்டு நம்மள ஒருபோதும் புறக்கணிக்கிறதில்ல. அப்போ இந்த வாசகம் நமக்கு என்ன சொல்லுது? கடவுளோட பிரசன்னத்தை நம்ம வாழ்வுல தேடணும், அதை கண்டுபிடிக்கும் போது சந்தோஷப்படணும், நீதியோட வாழணும், அப்புறம் இயேசுவோட பேர்ல நம்பிக்கையோட ஜெபிக்கணும்னு நமக்கு ஒரு அழைப்பு விடுகிறது. ஆக பழைய ஏற்பாட்டுல கடவுளோட பிரசன்னங்கிறது ஒரு குறிப்பிட்ட கட்டிடம், அதாவது எருசலேம் கோவில மையமா வச்சிருந்துச்சு. ஆனா நாம இப்ப பார்க்க போற நற்செய்தி இந்த முழு பார்வையுமே மாத்துது. மிகச்சரியா சொன்னீங்க. இதுதான் பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் இருக்கிற ஒரு புரட்சிகரமான வேறுபாடு. கடவுளோட பிரசன்னம் இனிமே கற்களால கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்துல இல்ல. அது இயேசு என்ற ஒரு நபர்ல வெளிப்படுது. ஆமாம், மார்க் நற்செய்தியில இயேசுவும் சீடர்களும் கெனசரேத்து பகுதிக்கு வராங்க. கெனசரேத்து பகுதி மக்களோட நம்பிக்கையையும் இந்த வாசகம் ரொம்ப தெளிவா நமக்கு காட்டுது. ஆமா, அவங்க இயேசுவை எப்படி கண்டுகொண்டாங்க, அவங்களோட தேவை எவ்வளவு தீவிரமா இருந்ததுங்கிறத நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, நாம வாசகத்துக்குள்ள போகலாம். 53வது இறைவார்த்தை சொல்லுது, இயேசுவும் அவருடைய சீடர்களும் மறுகரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்து படகை கட்டி நிறுத்துறாங்க. ஒரு பயணத்துக்கு அப்புறம் வராங்க. ஆமா, அவங்க வந்தடைஞ்ச உடனே நடக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். 54வது வசனம், அவர்கள் படகை விட்டு இறங்கிய உடனேயே மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டுகொண்டார்கள்னு சொல்லுது. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல இப்போ இருக்கிற மாதிரி கம்யூனிகேஷன் வசதி கிடையாது. ஆனாலும் 5000 பேருக்கு உணவளிச்சது, கடலை அமர்த்தியது, இதெல்லாம் வாய் வழியாகவே பரவி இருக்கு. அதனால படகுல இருந்து இறங்குனது இயேசுதான்னு அவங்களுக்கு உடனே தெரியுது. ஆமா, அது மட்டும் இல்ல, அது வெறும் அறிவு சார்ந்த ஒரு அடையாளம் மட்டும் இல்ல. கெனசரேத்து கலிலேயா கடலோரத்துல இருந்த ஒரு செழிப்பான பகுதி. மக்கள் நெருக்கம் அதிகம். ஆமா, அங்கிருந்த மக்கள் இயேசுவை ஒரு வேடிக்கை பொருளா பார்க்கல, இல்ல ஒரு செலிபிரிட்டி மாதிரி பார்க்கல. அவங்க துன்பங்களுக்கு தீர்வு தரப்போற ஒரே நம்பிக்கையா பார்த்தாங்க. சரியா சொன்னீங்க. அதனாலதான் இவர்தான் இயேசுன்னு தெரிஞ்சதும் ஒரு நொடி கூட யோசிக்கல, அவரை நோக்கி ஓடி வராங்க. அது அங்கீகாரம் என்பதை விட ஒரு நம்பிக்கையோட செயல் வடிவம்னு சொல்லலாம். ஆமா, இவர் ஒரு பெரிய போதகள்னு மட்டும் அவங்க நினைக்கல. இவர் என் நோயை குணமாக்க முடியும், என் கண்ணீரை துடைக்க முடியும்னு ஒரு தனிப்பட்ட ஆழமான நம்பிக்கையோட அணுகுறாங்க. கரெக்ட். இந்த அங்கீகாரம் தான் அவங்களோட அடுத்த கட்ட செயல்களுக்கு அடித்தளமா இருக்கு. ஆமா, அந்த அடுத்த கட்ட செயல்களை பத்தி தான் 55வது வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. அப்பகுதி எங்கும் ஓடி சென்று, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நோயாளிகளை படுக்கையோடு கொண்டு வர தொடங்கினார்கள். இங்க பாருங்க, நடந்து சென்றுன்னு சொல்லல, ஓடி சென்றுன்னு இருக்கு. ஆமா, அந்த ஓட்டம் அவங்களோட அவசரத்தை, தேவையின் தீவிரத்தை, நம்பிக்கையின் வேகத்தை எல்லாத்தையும் காட்டுது. ஒரு வாய்ப்பு கூட நழுவிடக்கூடாதுங்கிற ஒரு தவிப்பதுல தெரியுது. கண்டிப்பா அந்த ஓட்டத்துல ஒரு தெய்வீக தாகம் இருக்கு. ஒருவேளை இயேசு அந்த இடத்தை விட்டு சீக்கிரம் போயிடலாம். ஆமா, அதனால இந்த நொடிய பயன்படுத்திக்கணும்னு ஓடுறாங்க. இதுல இன்னொரு விஷயம், நோயாளிகளை படுக்கையோடு கொண்டு வராங்க. ஆமா, அதாவது நடக்கவே முடியாத நிலையில படுக்கையிலேயே கிடக்கிற அளவுக்கு மோசமா இருக்கிறவங்களையும் அவங்க விட்டுடல. இது அவங்க நம்பிக்கையோட ஆழத்தை காட்டுது. எல்லா நோயாளியா இருந்தாலும் சரி, இயேசுவால குணமாக்க முடியும்னு முழுசா நம்பினாங்க. கரெக்ட். இங்க சமூகத்தோட பங்களிப்பு ரொம்ப அழகா தெரியுது. நோயாளிகள் தானா வரல, மத்தவங்க அவங்கள சுமந்துட்டு வராங்க. ஆமா, ஒரு மகனை அவனோட அப்பா தூக்கிட்டு வந்திருக்கலாம், ஒரு அம்மாவை அவங்க பிள்ளைகள் கொண்டு வந்திருக்கலாம். இது ஒரு தனி நபரோட விசுவாசம் இல்ல, ஒரு சமூகத்தோட கூட்டு விசுவாசம். அருமையான பார்வை. நம்ம கஷ்ட நேரத்துல நம்ம தனியா இல்ல, நம்மள தாங்கி பிடிக்க ஒரு சமூகம் இருக்குன்னு இது நமக்கு ஞாபகப்படுத்துது. அந்த மக்கள் இயேசுவை தங்களோட கடைசி நம்பிக்கையா பார்த்தாங்க. ஆமா, நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா நோயாளியும் குணமாகணும்னு ஒரு பொதுநல நோக்கம் அந்த ஓட்டத்துல இருக்கு. ஒருத்தரோட நம்பிக்கை இன்னொருத்தருக்கு தூண்டுதலா இருக்கு. ஒரு சங்கிலி தொடர் மாதிரி பரவுது. ஆமா, இப்போ இந்த வாசகத்தோட உச்சகட்டத்துக்கு வரும். 56வது வசனம். மேலும் அவர் சென்ற ஊர்கள், நகர்கள், பண்ணைகள் அனைத்திலும் உடல்நலமற்றோரை பொது வழிகளில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள். பாருங்க, அவங்களோட கோரிக்கை எவ்வளவு எளிமையா இருக்கு. ஆமா, ஒரு பெரிய ஜெபமோ நீண்ட வழிபாடோ காணிக்கையோ கேட்கல, ஒரே ஒரு தொடுதல். அதுவும் அவரோட உடலை இல்ல, அவரோட ஆடையின் ஓரத்தை. இது எவ்வளவு ஆழமான, எளிமையான, ஆனா சக்தி வாய்ந்த நம்பிக்கையை காட்டுது. ஆமா, அந்த மேலுடைய ஓரம், அதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு.
யூத மரபுப்படி ஆண்கள் போடுற மேலங்கியோட 4 ஓரத்திலையும் சிட்னு சொல்ற தொங்கல்கள் இருக்கணும். ம்ஹும். இது எண்ணிக்கை நூல்ல வர்ற மாதிரி கடவுளோட கட்டளைகளை எப்போதும் நினைவில் வச்சுக்கணும்னு அவங்களுக்கு ஞாபகப்படுத்துற ஒரு புனிதமான சின்னம். ஓஹோ, அப்ப அவங்க சும்மா ஒரு துணியை தொடல. இல்ல, அந்த கட்டளைகளுக்கெல்லாம் உரித்தான அந்த இறைவாக்குக்கெல்லாம் உயிர் கொடுக்கிற இயேசுவோட தெய்வீக வல்லமைய தொடுறதா அவங்க முழுசா நம்புனாங்க. 12 வருஷமா ரத்தப்போக்கு நோயால கஷ்டப்பட்ட பெண் இயேசுவோட ஆடைய தொட்டு குணம் பெற்றது மாதிரி. அதே மாதிரி இங்கேயும் அதே போன்ற ஒரு ஆழமான நம்பிக்கை. நீர் எங்களை தொட்டு குணமாக்கணும்னு கூட அவங்க கேட்கல. ஆமா, நாங்க உம்முடைய ஆடையின் ஓரத்தோட அனுமதிக்கணும்னு தான் கேக்குறாங்க. அந்த தொடுதல் இருக்கிற வல்லமைய அவங்க நம்புனாங்க. அந்த தொடுதலே போதும்னு ஒரு முழுமையான சரணாகதி. இதோட விளைவுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அந்த வசனத்தோட கடைசி பகுதி அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர்னு முடியுது. ஆமா, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சிலர் நலமடைந்தனர்னு இல்ல, நம்பிக்கையோட தொட்ட பலர் நலமடைந்தனர்னு இல்ல, அனைவரும். கரெக்ட். இது இயேசுவோட இரக்கமும் வல்லமையும் எந்த பாகுபாடு இல்லாம தகுதி பார்க்காம நம்பிக்கையோட வர்ற எல்லாருக்கும் சொந்தம்னு காட்டுது. யூதரா, பிற இனத்தவரா, ஏழையா, பணக்காரரா, எந்த வேறுபாடும் பார்க்கப்படல. தேவை, நம்பிக்கை, இந்த 2 மட்டும்தான் அங்க நிபந்தனையா இருந்துச்சு. தொட்ட ஒவ்வொருத்தருக்கும் குணம் கிடைச்சது. சரி, இந்த நிகழ்வு நமக்கெல்லாம் என்ன சொல்லுது? இந்த வாசகம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வா மட்டும் இருந்துடக்கூடாது. இன்னைக்கு நாம எப்படி இயேசுவோட மேலுடையின் ஓரத்தை தொட முடியும்? இதுதான் நமக்கான கேள்வி. நாம ஆலயத்துல கூடி ஜெபிக்கும்போது நாம இயேசுவை தொடுறோம். குறிப்பா நற்கருணைய உட்கொள்ளும் போது நாம அவரை தொடுறது மட்டும் இல்ல, அவரே நமக்கு உணவாகி நம்மோட ஒன்றிக்கிறார். ஆமா, திருவிவிலியத்தை விசுவாசத்தோட வாசித்து தியானிக்கும் போது அவரோட வார்த்தைகள் நம்மள தொட்டு குணமாக்குது. அது மட்டும் இல்ல, மத்தேயு 25வது அதிகாரத்துல இயேசு சொல்ற மாதிரி, மிகச் சிறியோராகிய என் சகோதரர் சகோதரர்களுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள். ஆமா, நாம பசியோட இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்கும் போதும் நோயுற்றவங்களை சந்திக்கும் போதும் நாம இயேசுவையே தொடுறோம். அந்த சேவை வழியா அவரோட குணமளிக்கும் பிரசன்னத்தை நாம அனுபவிக்க முடியும். மிக சரியா சொன்னீங்க. அப்போ கெனசரேத்து மக்கள் மாதிரி குணமாக நமக்கு என்ன தேவை? அந்த தொடுதல் மட்டும் போதுமா? இல்ல, அந்த தொடுதலுக்கு பின்னால இருந்த அந்த ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கை தான் முக்கியம். ஆமா, நம்ம ஆலயத்துக்கு போறோம், ஜெபிக்கிறோம், திருவிவிலியம் வாசிக்கிறோம். ஆனா கெனசரேத்து மக்களோட அந்த தாகத்தோடும் தீவிரத்தோடும் முழுமையான நம்பிக்கையோட செய்றோமா? இதுதான் நாம நம்மளையே கேட்டுக்க வேண்டிய கேள்வி. இப்போ உங்களுக்கான முக்கியமான கேள்வி இதுதான். உங்க வாழ்க்கையில இருக்கிற நோய் எது? அது உடல் ரீதியான நோயா இருக்கலாம். பல வருஷமா மருத்துவமனைக்கு போயும் குணமாகாத ஒரு வியாதியா இருக்கலாம். இல்லனா மன ரீதியான நோயா இருக்கலாம். கவலை, மன அழுத்தம், உறவுகள்ல சிக்கல், மன்னிக்க முடியாத ஒரு காயமா இருக்கலாம். ஆமா, இல்லனா ஆன்மீக ரீதியான நோயா இருக்கலாம். ஜெபிக்க முடியாத நிலை, நம்பிக்கையின்மை, பாவத்தோட பிடியில சிக்கி தவிக்கிறது, இப்படி எதுவா வேணா இருக்கலாம். உங்க நோய் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு இந்த வாசகம் உங்களுக்கு சொல்றது இதுதான். கெனசரேத்து மக்களை போல உங்க நோயை ஒரு படுக்கையா நினைச்சு அதை சுமந்துகிட்டு இயேசுகிட்ட ஓடிவாங்க. வெட்கத்தையோ தயக்கத்தையோ சந்தேகத்தையோ விட்டுட்டு முழுமையான நம்பிக்கையோட வாங்க. ஆமா, அவருடைய அருளின் ஓரத்தை தொட்டாலே போதும், நீங்க முழுமையான நலம் பெறுவீங்கங்கிறது தான் இந்த வாசகம் உங்களுக்கு தர செய்தி. அவங்க நோய்களை மட்டும் சுமக்கல, நம்பிக்கையும் சுமந்துட்டு வந்தாங்க. ஆமா, நாமும் நம்முடைய நோய்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையையும் சுமந்து அவரிடம் செல்வோம். அவர் நிச்சயம் நம்மள தொட்டு குணமாக்குவார். அவருடைய வல்லமை இன்றும் என்றும் மாறாதது. முதல் வாசகத்துல மக்கள் கடவுளை தேடி கோவிலுக்கு போறாங்க. ஆனா இங்க கடவுளின் பிரசன்னமாகிய இயேசுவே மக்களை தேடி அவங்க ஊர்களுக்கு வராரு. ஆமா, கடவுள் மக்களை தேடி வராரு. இயேசுவே ஒரு நடமாடும் ஆலயம் மாதிரி. கரெக்ட். இப்போ இந்த 2 வாசகத்தையும் இணைச்சு பார்க்கும்போது ஒரு ஆழமான உண்மை புரியுது. என்னது அது? சாலமோனோட கோவில நிரப்புன அதே ஆண்டவரின் மாட்சி இப்போ இயேசுங்கிற ஒரு மனிதராக மக்கள் நடுவுல நடந்துட்டு இருக்கு. கோவில்ல இருந்த பிரசன்னம் ஒரு பயத்தை கொடுத்துச்சு. ஆனா இயேசுவோட பிரசன்னம் இரக்கத்தையும் குணத்தையும் கொடுக்குது. மக்கள் அவரை தொட ஓடி வராங்க. கடவுளோட மகிமை இனிமேல் ஒரு கட்டிடத்துல இல்ல, அது அன்பு நிறைந்த ஒரு மனிதர் வழியா வெளிப்படுது. இதுக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப அழகா பொருந்தது. சொல்லுங்க. அவர் சொல்றாரு, இயேசுவின் இதயத்தை அணுகுவதற்கு ஒரே ஒரு தகுதிதான் தேவை.
குணமடைய வேண்டும் என்ற தேவையை உணர்வதும் தன்னை அவரிடம் ஒப்படைப்பதும். அருமை. கெனசரேத்து மக்கள் இதத்தான் செஞ்சாங்க. தங்களுக்கு குணம் தேவைன்னு உணர்ந்தாங்க. இயேசுவ தொட்டா போதுன்னு முழுசா நம்பி தங்களை அவர்கிட்ட ஒப்படைச்சாங்க. திருத்தந்தை இன்னொன்னே சொல்றாரு, இயேசு மக்களை ஒரு கூட்டமா பார்க்கல, ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில பார்க்கறாரு. தன்னோட பார்வையால, வார்த்தையால, தொடுதலால அவங்களுக்கு வாழ்வதற்கான விருப்பத்தை திரும்ப கொடுக்கறாரு. ஆமா, அந்த தொடுதல் ஒரு தனிப்பட்ட உறவை ஏற்படுத்துது. நாமும் கூட இயேசுவை போல துன்பத்துல இருக்கிறவங்களுக்கு விடுதலை கொடுக்கிற வார்த்தைகளையும் நம்பிக்கையை மீட்டெடுக்கிற பார்வையும் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கோம். அப்போ இன்னைக்கு நாம சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி இருக்கு. கெனசரத்து மக்கள் தங்களுக்கு குணம் தேவைப்பட்டப்போ இயேசுவை நோக்கி ஓடினாங்க. நாமும் நம்ம வாழ்க்கையில உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ இல்ல ஆன்மீக ரீதியாவோ குணம் தேவைப்படும் போது எங்கே ஓடுறோம்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. உலக காரியங்களிலா, இல்ல அந்த மக்களை போல எளிமையான நம்பிக்கையோட நற்கரணையிலும் திருவாசகத்திலும் நமக்கு அருகில இருக்கிற தேவையுடையவர்களையும் இருக்கிற கிறிஸ்துவின் பிரசன்னத்தை தொட முயற்சிக்கிறோமா? இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. கண்டுபிடித்தோ அவரது உறைவிடத்திற்கு செல்வோம். வாருங்கள் அவரது திருவடி தாங்கி முன் வீழ்ந்து பணிவோம் எல்லோரும். ஆண்டவரே உம்முறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவரே நீருமது வல்லமை விளங்கும் பேழையுடன் உமது உறைவிடத்திற்கு எழுந்தருள் வீராக. குருக்கள் நீதியை ஆடைய
செய்த அரசரை ஊழியராகிய தாவீதின் பொருட்டு புறக்கணியாதே ஆண்டவரே உம்முறை விடத்திற்கு வல்லமையோடு எழுந்தரும் வல்ல